அப்படியே எங்கேயோ தப்பாக வந்துட்டேன் போல். ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டுருக்கேன். சரி, அதான் எடுத்து மேப்பே போட்டேன். நல்ல வேலை நிறுத்தி பார்த்தேன். எனக்கு தோணுச்சு என்னடா எதுவுமே அதுக்கப்புறம் சயின்ஸே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து ஜோஸ்டல் வாகமனுக்கு முன்னாடியே இருக்குது போல். இப்படி தான் நான் வந்தேன். ஸோ இங்கே எங்கேயோ போயிட்டு ரைட் எடுக்க சொல்லுது. ஓகே, இங்கே தான் போல். ஜோஸ்டல்னு ஒரு ஸ்டே புக் பண்ணியிருக்கேன். ஜோஸ்டல்னு அது நல்ல தெளிவாக எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ரிசோர்ட்டுக்கு இப்படியா? விண்டர்வேல் ரோடு இப்படியா போகணும்? இப்படி தான் காட்டுது. ரோடுனாக்கி இப்படி தான் போகணும். சரி, அப்போ இப்படியே போங்க. ஓகே, இதே தான் விண்டர் வேலி ரிசோர்ட். அங்கே தான் நல்ல மாதிரி ரோடு உண்டு. சரி, போகும்போது அது ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது கொஞ்சம் கழிஞ்சு. அதுலேருந்து கொஞ்சம் கூட முன்ன போயிட்டு சரி உள்ள வழியே கறி போனால் போதும். அங்கே போய் ஆர்டர் கேளுங்க. போய் பார்க்குறேன். யா, தேங்க்ஸ். திடீர்னு இங்கே வந்தப்புறம் இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் போகணும் அப்படின்ற மாதிரி காட்டுச்சு. திரும்பி ரீரோட் பண்ணால் இப்போ 5 மினிட்ஸ்னு காட்டுது. ஐயோ, ஜீப் காரில் கேட்போம். அண்ணா விண்டர்வேல் ரோடு எங்கே இருக்குது? மேலே போகுதா? ஓ, லெஃப்டில். ஓகே ஓகே, அங்கே தான் ஜோஸ்டல்னு ஒரு இடம். ஓ, நைஸ். சரி, தேங்க்ஸ். அப்போவே நான் ரைடர் முகி சேனலில் பார்த்தேன், யூடியூப் சேனலில். அவர் வந்து சொல்லியிருந்தார் கூகுளில் நம்பாதீங்க வாகமன்லன்னு. ஓகே, இதுக்குள்ளையா? அக்கா, விண்டர்வேல் ரோடு. தேங்க்ஸ். ஐயோ, இதெல்லாம் ரோடுன்னு நம்ப முடியல. சரி, அதனால தான் 2 வாட்டி செக் பண்ணிக்கிட்டேன். ஆராவோட கர்மாவை ஃபில் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி டெரெயின் தான் இந்த பைக்கே வாங்கினேன். வில்லிஸா மகேந்திராவான்னு தெரில. மகேந்திரா தான் போல. ரெண்டு கார் வந்தாலே கொஞ்சம் கஷ்டம்தான் போல. அண்ணா, ஜோஸ்டல் எங்கண்ணா இருக்கு? ஓ, அப்படியா? ஆமாம் ஆமாம், கீழே போகணுமா? ஓகே, சரி. ஐய், யானைலாம் இருக்கு. தேங்க்ஸ்ண்ணா. ஸ்டேக்கு போகிறதே ஒரு அட்வென்ச்சராகவே. ஓ, இதுதான் ஜோஸ்டல். ஓகே, வா. இங்கே விடலாம். ஃபைனலாக ஒரு வழியாக வந்துட்டேன். கரெக்டாக 626 கிலோமீட்டர் வீட்டில் இருந்து 31.8 கிலோமீட்டர் போயிருக்கு பர் லிட்டருக்கு. 75 கிலோமீட்டர் ஆவரேஜ் ஸ்பீட். செம்ம தான். 8 hours 23 minutes ஓட்டியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கூகுள் டைமே பீட் பண்ணிட்டு நினைக்கிறேன். 2:30 கரெக்டாக வந்துட்டேன். செம்ம பீஸ்ட்டுங்க இந்த மிஷினை. எவ்வளோ ஸ்பீட் போகுது என்னன்னே தெரில, போய்கிட்டே இருக்குது. அப்படியே 100 மேலெலாம் வந்து ஈஸியாக போகுது. அதுவும் இங்கே ஆஃப் ரோடெலாம் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிச்சு. சீக்கிரமாக குயிக்காக வந்துட்டேன். ஸோ சில ஆஃப் ரோட் பைக் வந்து சாஃப்ட் சஸ்பென்ஷனாக இருக்கும், ஸ்லோவாக போனால் நல்லாயிருக்கும். இந்த பைக் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் தான் அந்த ஆஃப் ரோடை வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுது. ஓகே, நான் கொஞ்சம் செக்இன் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வ்ளாக் பண்ணுறேன். பை. இதுதான் வியூ, ஸ்டேலேருந்து இதுதான் வியூ. அங்கே ஒரு நெட் மாதிரி போட்டுருவாங்க, செம்மையாக இருக்காது. இங்கே ஒரு சின்ன ஸ்டோர் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மேலே ஒரு ஹால் மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ரூம்ஸ், அப்புறமா இது மாதிரி நிறையா டாம்ஸ் இருக்குது இங்கே பின்னாடி எல்லாமே. ஸோ ஜோஸ்டல். நம்ம ஆரா வந்து அங்கே சில் பண்ணிட்டுருக்கு. நான் வந்து உள்ளே சில் பண்ணிட்டுருக்கேன். உள்ளே வந்து நான் ரூம் டூர் காட்டுறேன்.
இந்த ரூம் பேர் வந்து மூன்மலா. அது மாதிரி உளுப்புனி, மரமலா, அது மாதிரி வாகமனில் வியூ பாயிண்டோட பிளேசஸ்லாம் வந்து ரூம் நேமாக வச்சுருக்காங்க. ஸோ இதுதாங்க குயிக் ரூம் டூர். இங்கே வந்து இங்கே கொஞ்சம் லாக்கர்ஸ்லாம் வச்சுருக்காங்க வித் நம்பர்ஸ். அங்கேயும் கொஞ்சம் லாக்கர்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைடு 4 பெட், இந்த சைடு 4 பங்க் பெட்ஸ். ஸோ இங்கே ஒருத்தர் இருந்தார், அவரும் இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டு இருந்தார். இங்கேயும் ஒருத்தர் இருந்தார். இதுதான் வந்து என்னோடய பிளேஸ். ஸோ நம்ம பேக் அதெல்லாம் வந்து இங்கே வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு சார்ஜர் பாயிண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ரீடிங் லேம்ப், அவ்வளோதான். இங்கே வந்து கொஞ்சம் காமன் ரெஸ்ட் ரூம்ஸ் தான். பட் யா, நீட்டாக தான் இருக்குது. வியூ தாங்க செம்மையாக இருக்குது. இந்த மாறா, அதுக்கப்புறம் அப்படியே வியூ. ஸோ டைம் 4:15 ஆகுது. உளுப்பணி ஆஃப் ரோடிங் அங்கே போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறேன். ரெஸ்ட் எடுக்க டைமே இல்லை, ஏன்னா நைட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் கஷ்டம் ஆஃப் ரோடிங். அதனால தான் நாளைக்கும் வந்து நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு போக முடியாது. ஸோ இன்றைக்கே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் கிளம்புறேன். என் வாய்ஸ் வந்து மஃபில்டாக இருக்கலாம், சாரி. ஏன்னா மேபி ரொம்ப ஆஃப் ரோடாக இருக்குது, ரொம்ப குளிங்கிட்டு இருக்குது பைக்கு. ஸோ சரியாக பேச முடியல. பார்த்தீங்களா, எதுவுமே காட்டல மேப்பை. ரைட்டாக லெஃப்டாக ஒரு மணி சொல்லி. அது சும்மா ஒரு இன்ஸ்டிங்க் தான். டக்குன்னு இங்கே மேபி இந்த பெண்டில் கார் வருமோ அப்படின்னு டக்குன்னு தோணும். அதனால தான் வந்து ஹாரன் அடிக்கிறேன். பார்த்தா கரெக்டாக கார் வருது. மேப் தான் சொதப்புது, மாற்றி மாற்றி காட்டுது. ஃபஸ்ட்டு 44 மினிட்ஸ்னு போட்டுது, இப்போ 51 மினிட்ஸ் போட்டிருக்கு. நான் ஆப்போசிட்டில் போகிறேன்னா என்னான்னு தெரியல. ஆரோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. எங்கேயோ ரொம்ப கீழே போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து வால்பாறையில் தலைநார் போன அந்த ஞாபகங்கள் வருகிறது. இப்போ ரொம்ப நேரமாக 4th கியரில் பவர் கொடுத்து ஏறிட்டு இருக்கேன். ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி ஒரு ஃபீல். லைக் அந்த ரோலர் கோஸ்டரில் போகும்போது பின்னாடி இழுக்கும்ல, அந்த மாதிரி பின்னாடி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. ஓ செம்ம ஸ்டீப்பு. ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. லைக் அப்படியே பின்னாடி இழுக்குது. மேபி வரும்போது ஈஸியாக இருக்கணும். இன்னுமா உளுப்புனி ஸ்ட்ரெயிட். தேங்க்ஸ். உளுப்புனி தான் ஆஃப் ரோடாக இருக்குன்னு பார்த்தா உளுப்புனிக்கு போகிற வழி ஃபுல்லாகவே ஆஃப் ரோடாக தான் இருக்குது. வாகமன்னாலே ஆஃப் ரோடு தான் நினைக்கிறேன்.
அண்ணா உளுப்புணிண்ணா இப்படியா? தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. இப்போ தான் தெரியுது ஏன் வந்து ஜாஸ்டல் அப்படி சொன்னாங்கன்னு. ஜாஸ்டலில் சொன்னாங்க இந்த மாதிரி ஜீப்பில் தானே போவாங்க, பைக்லாம் போக மாட்டாங்களே அப்படின்னு. பட் நான் சொன்னேன் நிறைய பேர் போகிறாங்க, யூடியூப்லாம் பார்த்தேன் அப்படின்னு. So yeah, ultimate disappointment in Uluppuni. Some Indian things தான், ஒன்றும் இல்லை. என்னென்னா இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்து பைக்லாம் வந்து வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஜீப் மட்டும்தான் போகணுன்னா வந்து பைக்கை கீழே பார்க் பண்ணிட்டு ஜீப்பில் தான் போகணும். அதுக்கு நான் போயிட்டு ஹாஸ்டலில் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஸோ பைக் எடுத்துகிட்டு போக முடியல. வெறும் நார்மல் ஆஃப் ரோடிங் தான். Come on. இங்கே ஆக்சுவலாக சிக்னல் வேறு இல்லை, ஆஃப்லைன் மேப்ஸ் தான் போயிட்டுருக்கு. அதனால தான் வந்து நான் கேட்டு போயிட்டுருக்கேன். பட் இப்போது ஏதோ வந்த வழியே இல்லாமல் வேறு ரூட் ஏதோ காட்டுது. ஸோ அந்த சைடு தான் போக போகிறேன். அது வந்து வாகமன் வழியாக. ஸோ மேபி டின்னரும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்டல் போகலான்னு இருக்கேன். ஓகே, நான் வேறு எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் காட்டுறேன். இல்லைனா இதுதான் எண்ட் ஆஃப் Day 1 vlog ஆஃப் வாகமன் அண்ட் டிஸப்பாயின்மெண்ட் இன் உளுப்புனி. யா, பை.